தேர்தல் செலவுக்கு நிதி வழங்கவில்லை என கூறி கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உள்ள தேமுதிக தேர்தல் பணி அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். ராமச்சந்திரன், என்ன நடக்கிறது? முழுமையான விவரம். கௌதமி, வணக்கம். அதாவது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக சார்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் நேற்றோடு பிரச்சாரம் முடிந்த நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் வேளையில் வேப்பூரில் உள்ள தேமுதிக கட்சி பணி அலுவலகத்தை சுமார் 30க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டு தற்போது ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியினர் கூறுகையில், குறிப்பாக நல்லூர் ஒன்றியத்தில் உள்ள காங்கிரசாரை கூட்டணி கட்சிகள் தங்களை மதிப்பதில்லை எனவும் தேர்தல் செலவிற்கு இதுவரை நிதி தரவில்லை எனவும் கூறியும், அதே போல தங்களுடைய மாவட்ட செயலாளர் தங்களை மதிப்பதில்லை என கூறியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக அங்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்த திமுக ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசாரை சமாதானம் செய்ய முயன்ற போது தொடர்ந்து அவரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி காங்கிரஸ் கட்சியினருக்கு தனிப்பட்ட முறையில் தாமே பணம் கொடுத்ததாகவும் கூறினார். தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தேமுதிக கட்சி அலுவலகத்தில் அமர்ந்து காங்கிரசார் போராட்டம் செய்தும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் வரும் இந்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.